இது மகிமை நேரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், எல்கானா, அன்னாள் ஃபேமிலியெல்லாம் குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைய தினத்திலும் லாசருவின் ஃபேமிலியை குறித்து நம்ம பார்க்கணும்னா, இவங்க குடும்பத்தில் லாசரு, மார்த்தாள், மரியாள் 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உள்ள ஒரு ஃபேமிலி. சரியா? இவங்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். தாய் தகப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் குறிப்பிடப்படலை. சரியா? அப்போது தாயும் தகப்பனுமாக யார் தான் இருந்திருக்கிறா? ஆண்டவர் தான் இந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். குடும்பங்களை நேசிக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளை, அனாதைகளை கைவிடாமல் தாயும் தகப்பனுமாக தானே இருக்கிறார். சரியா? அப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்குது. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தார். பாருங்க, இந்த பிள்ளைகள் ஒருவேளை ஏங்கி இருந்திருக்கலாம், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, யார் என் மேலே அன்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஏங்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தின் மேல் எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தாரான்னு நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதானித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக, விதவைகளை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு மேல அன்புள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த இயேசு அவருடைய ஊழியத்து நிமித்தமாக வேற ஒரு ஊரில் இருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் லாசரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி அந்த அதில் மரித்து போயிருந்தாரு. சரியா? படுத்திருந்த அப்படியே அந்த வியாதியில் மரிச்சும் போயிருந்தாரு. இப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4வது நாள் கழிச்சு யார் வரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வராரு. இப்போ ஆண்டவருக்கு தெரியும் லாசர் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆண்டவருக்கு லாசர் இறந்தது தெரியும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? மார்த்தாள், மரியாளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மார்த்தாளும் மரியாளும் என்ன சொல்றாங்க? நீங்க லாசர் இறந்து போயிட்டா, நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா லாசர் இறந்திருக்க மாட்டான், என் தம்பி இறந்திருக்க மாட்டான், என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீங்க இருந்திருந்தா அவன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த மார்த்தாளும் மரியாளும் என்ன பண்றாங்க? இயேசுவின் இடத்தில் காரியத்தை தெரியப்படுத்துறாங்க. அப்போ நம்ம இந்த வாரத்தில் நம்ம குடும்பத்தை குறித்து தியானித்துட்டு வந்ததுலேயே ரொம்ப காமனாக இருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம் காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்க போறோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு தான் தெரியப்படுத்தணும்? ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்தணும். பாருங்க ஏசப்பா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, என் பையன் இவ்வளோ நாள் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு திருமண காரியம் இருக்குது, என்ன பிரச்சனையோ எந்த காரியத்தை குறித்தோ ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்தில் நாம் அதை தெரியப்படுத்த வேண்டும். அவர் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதற்கான கரெக்டான சொல்யூஷனை தர வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த பிரச்சனைனால ரொம்ப கலங்கி போயிருக்கோம், நம்ம இருதயம் எதனால ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியும் இதை இவன் மீண்டும் உயிரோடு எழப்போறான், இந்த திருப்பி மீண்டும் எழும்பி வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரிந்த போதிலும் நம்ம கலங்குவதை குறித்து அந்த மார்த்தாளும் மரியாளும் அழுது கொண்டு நிற்பதை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கண்ணீர் விடுகிறார். அப்போ நம்ம துயரப்படும் பொழுது அதை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நம்ம மேல் மனதுருகிறவர். நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கஷ்டப்படும்
செயல்படும் பொழுது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அப்போ நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி நின்றவர்களாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளோ பெரிய தொகையை நான் எடுக்கணுமே, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வெளிப்பிதிங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்ம அருகில் அவர் என்ன பண்ணுறாரு, கலங்கினவராக நம்ம அருகிலே நம்மளை ஆறுதல் படுத்துவதற்காக நம்ம அருகிலேயே நம்ம இருக்கிறார். நம்ம அவரை அற்புதம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விசுவாசிக்கணும். பாருங்க, லாசருவை அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு வெளியில கூட்டு வந்துட்டாங்க. சரியா, இப்போ விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். ஆனா அங்க யாருக்குமே இல்லை, விசுவாசம் இல்லை. அந்த சகோதரியே சொல்றாங்க, நாருமே சப்பா 4 நாள் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு. நம்ம கூட சில வேளைகள்ல அப்படிதான், எப்படி நடக்கும், இவ்வளோ நாள் ஆயிட்டே, இந்த வியாதி 100% ஸ்ப்ரெட் ஆயிட்டுன்னு சொல்றாங்களே, கிட்னி ஃபுல்லா போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மரித்து 4 நாள் கழிச்ச அந்த லாசருவையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழும்ப பண்ணினார். அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு கெட்டுப்போன உறுப்பை புதிதாக மாற்ற ஆண்டவருக்கு முடியும். அது லேசான காரியம். ஆண்டவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். பாருங்க, அன்னைக்கு லாசர் அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புனது எவ்வளோ மகிமையாக, ஆண்டோடைய நாமும் அந்த இடத்துல மகிமைப்படுத்தப்பட்டது. எல்லாரும் சந்தோஷமாக அந்த நேரத்தில் இருந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய வல்லமையை வியந்து பார்த்துருப்பாங்க. சில வேளைகளில் இது நம்மளுக்கு புரிகிறது இல்லை. சரியா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நாம் குழம்பி கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு முறை எங்கள் காலேஜில் நாங்கள் லிஃப்டில், அதாவது 3rd ஃப்ளோரில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ கீழே வரணும். எங்களுக்கு காலேஜுக்கு முடிஞ்சிடுச்சு. அப்போ கீழே வரணுங்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வர வந்தவங்க, ஐயோ ஏதோ ஒரு திங்ஸை நான் வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு கரெக்டாக வரவும் கரண்ட்டு போயிடுச்சு. அப்போது நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒருவேளை நான் அந்த திங்ஸை நான் மறக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா லிஃப்டில் நாங்கள் எல்லாருமே மாட்டி இருந்திருப்போம். அன்னைக்கு ஏசப்பாக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி சொன்னோம். நன்றி ஏசப்பா, நீங்கள் எங்களை கிருபையாக பாதுகாத்து கொண்டீங்க. அது காலேஜ் முடிகிற டைம். அப்போது நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டியிருந்தா கூட எங்களை விடுவிக்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. கிருபையாக ஏசப்பா பாதுகாத்து வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியும். ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த பிரச்சனை எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாசரு மரித்ததும் நன்மைக்கு தான். அது உயிரோடு எழும்பினது எவ்வளோ மகிமையாக இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. அப்போ யாரும் எதிர்பார்த்திராத, வேண்டிக் கொள்ளாத ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது, மிகவும் அந்த அற்புதம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி வழியே இல்லைன்னு இருக்கும்போது பாதை உண்டானதோ, அதுபோல் நீங்கள் வழியே இல்லைன்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதையை ஆண்டவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம், நம்ம காரியத்தை ஆண்டவரிடத்தில் அறிவிக்கணும். அவர் தர்ற அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம் விசுவாசம் உள்ளவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். நம்மளுடைய துயரங்களை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். எப்படி லாசரோட ஃபேமிலி மேல் அவர் அன்பாக இருந்தாரோ, அவர் இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலும் அன்பாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். உங்களை அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சுவாமி. அப்பா, எல்லாரும் லாசருவோட கதை முடிஞ்சதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவனை மீண்டும் உயிரோடு எழும்பி வர செய்தவர் நீரல்லவா தகப்பனே. எங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தின் எல்லா சாபக்கட்டுகளையும் முறியடிக்க வல்லவரே மெய் துதிக்கிறோம். எல்லா சாபக்கட்டுகளும் முறியடித்து போடுங்க சுவாமி. யாரும் எதிர்பார்த்திராத அற்புதங்களை நீங்கள் எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்பா, நாங்கள் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் அன்பா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.